நின்றோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக இருப்பேன், உன்னிடலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்ன இப்படி முறைக்கா சுக்கி? கையை எடுறா எரும மாடு. என்ன சுக்கி, கோவமா இருக்கியா என்ன? என் செல்லம்ல. இல்ல. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. ஏய், என்னடி பிரச்சனை? அதையாவது சொல்லேன். உனக்கு தெரியாது. என்ன அப்படி பாக்குறவ? டேய் மரமண்ட, எனக்கு பின்னாடி லவ் பண்ணவளே கல்யாணம் பண்ணிக்க போறா. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க போற வழிய பாரு. இதுதான் பிரச்சனையா? என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். முட்டை கண்ணி. அப்படி கூப்பிடாத சொல்லிட்டேன். அப்படிதாண்டி கூப்பிடுவேன். என் அழகு முட்டை கண்ணி. அப்படி கூப்பிடாதடா முட்டை கண்ணி. டேய் உன்ன. சரி சரி, கோவப்படாத. இனிமே கூப்பிட மாட்டேன். இப்போ என்னடி மேரேஜுக்கு அவசரம்? நம்ம 2 பேரும் ஜாலியா இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமே. அதெல்லாம் முடியாது. பிடிவாதம் பிடிக்காதடி சுக்கி. நான் போய் வீட்டுல எப்படி சொல்றது? உன் வாய்கிட்ட தான் சொல்லணும். அது எங்களுக்கு தெரியாது பாரு. ஏய், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லடி, புரிஞ்சுக்கோடி. அதே அவங்க மருமகளா என்னைய கூட்டிட்டு போ, அவங்கள நான் பாத்துக்க. எது நீ பாத்துக்க போற? ஆமா. நீ பாத்துக்குவடி. ஆமா, இப்ப நீ எங்க கிளம்பி நிக்க? மலர் வீட்டுக்கு. அப்படியா? உன் கூட ஒண்ணு ஓட்டிக்கிட்டே தெரியுமே, அதை எங்க காணோம்? அவ அப்பயே மலர் வீட்டுக்கு போயிட்டா. திங்கிறதுக்கு ஆளுக்கு முன்னாடி போயிட்டான்னு சொல்லு. அப்படியும் வச்சுக்கலாம். அப்படியே பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு பதில் என்ன? விட மாட்டா போலயே. சரிடி, நான் வீட்டுல பேசிட்டு சொல்றேன். அதுவும் நாளைக்கு. நாளைக்கா? அது 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 என்னால முடியாது. அப்ப சரி, நான் கிளம்புறேன். ஏய், கையெடுறா எரும மாடு. முடியாது. வழிய சமாதானம் ஆயிட்டா. போடா எரும மாடு எரும மாடு. ஏய் சுக்கி, கவலைப்படாதடி. கண்டிப்பா வீட்டுல பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன், ஓகேவா? ஓகே. சரி, நான் வரட்டுமா? போயிட்டு வா. ஏங்க நீங்க மட்டும் வந்து தனியா நிக்கீங்க? அதுவா? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். வெளியில நல்ல ஜில்லுன்னு காத்து வருது பாத்தீங்களா? உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு. அதே வெளியே வந்துட்டேன். அங்க சிவா சாரும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கணும்? அதுவும் சரித்தேன். ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? அது அது வந்து எனக்கு புழுக்கமா இருந்துச்சு. உள்ள நிக்க முடியல. ஷோப்பா ஒரே வெக்க தாங்க முடியலங்க. அதான் ஓடி வந்துட்டேன். ஓ, மக்கு மக்கு உன்னை பார்க்கதே வந்தேன். ஒருவேளை நம்மள பார்க்கதான் வந்திருப்பாளோ? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவன் மனசுல இருக்கோமா என்னான்னு கூட தெரியல. என்ன நீங்களா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? அட பாவி, இத கேட்கத்தான் இங்க நிக்கியா எரும மாடு. ஒரு வார்த்தை பக்கத்துல வந்து நில்லுடின்னு சொல்றானான் பாரு. பக்கத்துல போனா எதுவும் நினைச்சுப்பாளோ? பயமா வேற இருக்கு. என்னங்க அப்படி பாத்துக்கிட்டே நிக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க பெரிய பொண்ணு. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்களே, அதான் பார்த்தேன். உங்களுக்கு இந்த ஆஃப் சாரி ரொம்ப அழகா இருக்கு. இனிமே தினமும் இப்படியே இருங்க. சரிங்க. இதெல்லாம் வக்கனையா பேசு. பக்கத்துல வாடின்னு சொல்ல வாய் வருதான்னு பாத்தியா? லூசு லூசு. இவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எதுவும் நினைச்சுப்பாளோ? பலார்னு ஒன்று கொடுத்துட்டானா? அம்மாடியோ, வேணா வேணாம். ஏங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேட்டீங்க? அது அது வந்து ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அதே நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. சட்டி மண்டிக்கு தொப்பி போட்ட மாதிரி இருக்கு. என்ன? அதாங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களேன்னு சொன்னேன். ஆத்தாடி காதுல விழல. சரி, உள்ள போலாமா? போங்க. நீங்க வரல? நான்லாம் வரல. ஏங்க, வெளியிலே நிக்க போறீங்களா என்ன? எரும மாடு, ஒரு பொண்ணு தனியா நிக்காளே, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போனலாம் இல்ல. போங்க போங்க. ஏன் இன்னும் நிக்கிறீங்க? போய் சாப்பிடுங்க. ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, குடிங்க. இவன் ஏன் இப்படி கூப்பிடுறா? அட போங்க சார். இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இல்லங்க, அது வந்து. அட போயா, அதுக்கு தானே வந்தேங்க. இதுக்கு மேல நின்னோம் நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்டா. கிளம்பிட வேண்டியதே. அட பாவி மனுஷா, சொன்னது இப்படி போயிட்டியா? அழகு மச்சான்.
சுத்தி நின்றுக்கிட்டு இருக்காவன்னு தெரியலையே. ஒரு ஆளு கூட வாயை திறக்க மாட்டேங்கி. கமலா, அது வந்து நான் போதும் சிவகாமி, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நம்ம பசங்க ஆசைப்பட்டாக, நினைச்சேன் அங்க சுத்தி இங்க சுத்தி இங்கேதே வருவாங்கன்னு. இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எனக்கு பயமா இருக்குதுங்க. ஒன்றும் ஆகாது. அதுக்கு என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே. அது மட்டும் நடக்காது. அப்படி சொல்லுங்க மாமியாரே. ஏம்மா ஏமா இப்படி பேசுற? டேய், நீ வாயை மூடுறா. இங்க பாரு சிவகாமி, அவ என்னோட பொண்ணு. அவளை யாருக்கு கட்டி கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்னடி உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்க கோவப்படாதீங்க. அம்மா ஏன் இப்படி பேசுறாவன்னு புரியல. அப்படி சொல்லுங்க அத்தை. ஏன் மீனாட்சி வாயை மூடி. அம்மா 2 பேருக்கும் பிடிச்சிருக்குமா? நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? மலர் என்ன கேட்டாலும் பண்ணிடுவ. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் பிடிவாதமா இருக்கியே. சொன்னா கேளுமா. அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்ததான் இப்ப இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா நில்லு. இல்லைன்னா கிளம்பி போ. அம்மா உன்னையும் உன் பையனையும் நம்பி வீட்டுக்குள்ள விட்டா இந்த வேலையெல்லாம் வேற பாப்பீங்களா? ஆண்டி, இன்னொரு தடவை எங்க அம்மா கிட்ட இப்படி பேசுனீங்க. என்ன பண்ணிருவ? இல்ல கேக்கேன், என்ன பண்ணிருவேன்னு. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஆண்டி. எங்க கொஞ்சம் சும்மா இருங்க, கோவப்படாதீங்க. ஏய் வாயை மூடுறி. அவங்க விட்டா எங்க அம்மாவை என்னென்ன வார்த்தை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கோவப்படாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சிவா கொஞ்சம் பொறுமையா இருங்க சிவா. இங்க பாருடி, என் கூட வரதா இருந்தா இப்பவே கிளம்பி வா. அப்படி இல்ல. ஏ சிவா, அமைதியா இருடா. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அதுக்கு உன்னை வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டுவாங்க, நான் கேட்டுக்கிட்டு நிக்கணுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சிவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா என்னோட நிலைமை அப்படி இருக்கு. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சோம் என்னால அமைச்சு கொடுக்க முடியல. மலரை நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ என்னோட பொண்ணு இல்லப்பா. வாங்கம்மா போலாம். ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? கமலா, மலரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் நல்லபடியா பார்த்துப்பேன். எங்க பொண்ணை எங்களுக்கும் பார்த்துக்க தெரியும். ஏன் மீனாட்சி வாயை வச்சுட்டு சும்மா நில்லுடி. என்னைத்தையும் சொல்லுவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சிவகாமி, நான் சொல்றத நீ கேளு. என் வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் சிவாவை தான் கட்டிப்பேன். வாயை மூடுட்டி. எல்லாம் ஒன்னாலதான். அன்னைக்கே இவளை கண்டிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு இங்க வந்து நின்றுக்குமா? மைனி, நீங்க வாயை மூடுங்க. அவ கரெக்டா தாண்டி சொல்றா. நீ வாயை மூடிக்கிட்டு நில்லுடி. அட பரவாயில்லையே. ஐயா, நீங்களா? வாங்கயா. இந்த ஆளு எதுக்கு இப்ப இங்க வந்தையா? இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு? இவனா? ஒருவேளை மலரை பத்தி எல்லாம் தெரியுமோ? சிவமகள் அழுகை போல் ஒரு சில்லிந்த சங்கீதம் கேட்டதில்லை உன்னகளில். பரவாயில்லையே, எல்லாரும் இங்கேதான் இருக்கீங்க போல. அப்ப நான் நல்ல நேரத்துக்குதே வந்திருக்கேன். ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. உன் அம்மையிட்ட கேளு புரியும். அம்மா என்னதான் நடக்குது? என்னம்மா? சரி சரி நானே சொல்றேன். என்ன மலரு, நல்லா இருக்கியா? என்ன கமலா, பொண்ணு ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுறா. அப்படிலாம் இல்லையா? என்ன இது புது ட்விஸ்டா இருக்கு? என்ன நடக்குது? சரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். வந்ததுல இருந்து அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஐயோ தம்பி. ஆ நானே சொல்றேன். சின்ன பையன் தானே, அது ஒண்ணு இல்லடா தம்பி. இதோ நிக்காலே மலரு, அவ என்னோட பொண்ணு. நான் நினைச்சது சரிதான். ஐயா என்ன சொல்றீங்க? அவ என்னோட தங்கச்சி. ஆனா அவ என்னோட பொண்ணு பாண்டி. அம்மா என்ன சொல்றாங்க? அவர் சொல்றது உண்மைதாமா? இது என்ன புது கதையா இருக்கு? இன்னும் என்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காவ? என்னக்கா நடக்குது இங்க? ஆமா சிவகாமி, அதனாலதான் மலர சிவாவுக்கு வேண்டான்னு சொன்னேன். இவ உன்னோட பொண்ணுதான்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? தம்பி மரியாதையா பேசுங்க. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? பதில் சொல்லுங்க. அவர் சொல்றது உண்மைதான். மலர் அவரோட பொண்ணுதான். இதுக்கு மேல யார் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இல்ல, இருக்காது. அவ என்னோட மருமக. அம்மா என்னதான் நடக்குதுங்க? இல்ல, நான் போக மாட்டேன். இதுதான் என்னோட வீடு. நீங்க தான் என்னோட அம்மா. மலர அடம் பிடிக்காத. இப்ப நீ என் கூட வந்துதான் ஆகணும். இல்ல, முடியாது. நான் வரமாட்டேன். அவளை என்ன மீறி நீ கூட்டிட்டு போயிரு பார்க்கலாம். டேய் என்னடா பண்ணுவ? அவ என்னோட பொண்ணுடா. இல்ல சிவா, இல்ல நான் போக மாட்டேன். ஏங்க இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. திடீர்னு வந்து எங்க வீட்டு பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? அவ இந்த வீட்டு பொண்ணு. வீட்டுக்குள்ள பிரச்சனைய கிளப்பாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்க ஊருக்கு வேணா பெரிய மனுஷனா இருக்கலாம். எங்க வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணாக்கிட்டு இருக்காதீங்க. என்ன கமலா, உன் மருமக கிட்ட சொல்லி வைக்க மாட்ட? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. அம்மா, நீ ஏதாவது சொல்லுமா. நான் உன் பொண்ணு தானே.
இந்த வீடு தான் என் வீடு, நான் போக மாட்டேன். மலரு, அம்மா சொல்றத கேளுடி. அவர் சொல்றது தாட்டி உண்மை, இவர் தாட்டி உன் அப்பா. அம்மா நில்லுமா, நில்லுமா. சிவா, நான் போக மாட்டேன். ஐயா, அவ என்னோட தங்கச்சி. இங்க நின்னுட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. அவ இல்லாம எங்களால இருக்க முடியாதுங்கய்யா. பாண்டி, எந்திரி. பாண்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க சொல்றத கேளு பாண்டி. அதான் உன் அம்மையே சொல்லிட்டால, காலை விடு. பாண்டி, இப்ப எந்திரிக்க போறீங்களா என்ன? ஏங்க எந்திரிங்க. பாண்டி, சிவா, எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன் மலரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணே. பாண்டி. வாமா மலரு. சிவா. யோ, மரியாதையா கையை எடுத்துரு. அவ கையை விட போறியா என்ன? அவ என்னோட பொண்ணு, நீ வாமா. அதுதான் நம்ம வீடு. இல்ல, நான் வரமாட்டேன். இதுதான் என்னோட வீடு. ஐயா வேணாம், அவளை விட்டுருங்க. பாண்டி சொன்னா கேளு, நீ வா. ஐயோ மலரு. ஏய், மரியாதையா அவ கையை விடுறா. சிவா வேணாப்பா, விட்டுரு. சிவா. மலர். சிவா வேணாப்பா, இதனாலதான் சிவகாமி நான் வேணான்னு சொன்னேன். பாத்தியா, என் பொண்ணு போயிட்டா. போக நிறுத்துமா. இதை ஏன் நீ என்கிட்ட முதலே சொல்லல? இப்ப மலரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. ஆனா ஆல்ரெடி எனக்கு தெரியும். தம்பி, இது எப்படி உங்களுக்கு? தெரியும் ஆண்டி, விடுங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டான்ப்பா. உனக்கு மலரை கட்டி கொடுக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா அவ என்னோட பொண்ணு இல்லப்பா. அதே நான் வேணான்னு சொன்னேன். என்ன தப்பா நினைக்காதப்பா. தம்பி, நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவ எங்க வீட்டு பொண்ணு. அவளை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். கண்டிப்பாக்கா, நான் கூட்டிட்டு வரேன். அவ என்னோட மலரு. என்கிட்ட இருந்து அவளை யாராலையும் பிரிக்க முடியாது. எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்கப்பா. போச்சு, எல்லாம் போச்சு. பாண்டி ப்ளீஸ் அழாதீங்க. மலரை எப்படி இங்கே கூட்டிகிட்டு வரதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அவ என் வீட்டு மருமக, என் பையன் பார்த்துப்பான். வாடா சிவா, போலாம். அம்மா சொன்ன மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இதை நினச்சி கவலைப்படாதீங்க ஆண்டி. இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பொண்ணை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. உயிரோடு கலந்தவனே, என் உயிரோடு உறைந்தவனே, எனக்காக பிறந்தவனே, என் அன்பே, உனக்காக இருப்பேன்.